பொதுத் தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆகிய கூட்டணிகளுக்கு இடையிலே நடக்கிற ஒரு தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு அரசியல் அறப்போர். மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் இந்த அறப்போரில் வெல்ல வேண்டும் என்பதற்கான வியூகங்கள் குறித்து கூட்டணியின் தலைவர் எம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதிமுக பின்னணியில் திராவிட அரசியல் என்பது மாறி மதவாத அரசியல், வெறுப்பு அரசியல் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே அதனை எதிர்த்து அவர்களின் சதி திட்டங்களை முறியடித்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் நமது முதன்மையான நோக்கம். 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை வைத்து களம் காண புறப்படுகிறோம். நாளை முதல் கூட்டணியின் தலைவருடைய தேர்தல் பிரச்சாரம் திருவாரூரிலிருந்து தொடங்குகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் 8 தொகுதிகள் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு தழுவிய அளவில் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்காகவும் நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது என்ற கேள்வி உள்ளது. அது எங்கள் ஊடகத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடன் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கேள்வி இருக்கு. ஏற்கனவே நான் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 2.25 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் துறந்திருக்கிறேன். அதன் பின்னர் நான் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் பங்கேற்றதில்லை. சட்டப்பேரவையில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேட்கை எனக்கு நீண்ட நாட்களாக உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றம்தான் தமிழ்நாடு அரசியலுக்கான ஒரு முகம். என்னதான் நாடாளுமன்றத்திலே நாம் குரல் கொடுத்தாலும், தேசிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து பேசினாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து, விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகள் குறித்து வலுவாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. இல்லை, நீங்கள் அப்படி அந்த அசம்பிளியில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதி காலியாகி மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கிற 2 பேர் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார்கள். அமைச்சராக இருக்கிற எல் முருகன், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற CV சண்முகம் ஆகியோர் தமிழ்நாட்டில் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியிலே வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இப்போது மக்களவை உறுப்பினர், லோக்சபா மெம்பர், அவரும் புதுச்சேரி பொதுத் தேர்தலில், சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அந்த வரிசையில் நானும் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். இதில் வேற எந்த நோக்கமும் இல்லை. வைத்திலிங்கம் முதலமைச்சர் வேட்பாளர், CV சண்முகம் அமைச்சராகக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், அவருக்கு அமைச்சருங்கிற ஒரு அடையாளத்துக்காக அவர் இருக்கிறார். அது போன்ற ஒரு சூழல் என்ன உங்களுக்கு இருக்கா? அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அது போன்ற ஒரு அரசியல் சூழல் தேர்தலுக்கு பின்னர் வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் என்கிற கனவோடு களத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவது சரி. நான் சட்டமன்ற உறுப்பினராகனாலே போதும் என்ற கனவோடு களத்தில் இருக்கிறேன், அவ்வளவுதான். தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் களம்
மாறிக்கொண்டு தான் இருக்கும். இந்த முறை 4 முனை போட்டி என்று 4 அணிகளாக களத்தில் கூட்டணி கட்சிகள் இறங்கியிருக்கின்றன. என்றாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜக பின்னிருந்து இயக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில்தான் போட்டி. தேர்தல் முடிவுகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்று பெரிதும் நம்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு பேராதரவு நல்குவார்கள் என்பதிலும் நமக்கு வலுவான நம்பிக்கை இருக்கிறது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கும். அப்போது நானும் இந்த களத்திலே இருந்தால் இந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துவதற்கும் கட்டுக்கோப்பாக எடுத்துச் செல்வதற்கும் என்னாலான பங்களிப்பை செலுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் இந்த கூட்டணி சிதறாமல் கட்டுக்கோப்பாக களத்தை சந்திக்கிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது சிதறிவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் காய்களை நகர்த்தியிருக்கிறோம். எங்களையே துருப்புச்சீட்டாக்குவதற்கு பலர் முயற்சித்தார்கள். விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு, சிதறடிப்பதற்கு என்னென்னவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு சராசரி ஆளாக இருந்திருந்தால் அதற்கான வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கியிருக்கிற ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கும். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் இந்த கூட்டணியை காப்பாற்றவும் கட்டுக்கோப்பாக இதனை வழிநடத்தி செல்வதற்கு கூட்டணியின் தலைவருக்கு உற்ற துணையாக இருப்பதற்கும் நாங்கள் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறோம் என்று பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் மதவாத சக்திகள் கூடுதலான வாக்குகளை பெற்றால், குறிப்பாக பிஜேபி கடந்த தேர்தல்களை விட இப்போது அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவதனால் அவர்கள் பெறவிருக்கிற வாக்கு சதவீதத்தின் அளவு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் போட்டியிடக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. ஆகவே அவர்கள் வலுப்பெறுகிற போது அவர்கள் செய்கிற அரசியலை எதிர்கொள்வதற்கு நாங்கள் இங்கே வலுவாக இருக்க வேண்டும், கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அந்த களத்தில் என்னுடைய பங்களிப்பும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்பி இந்த முடிவை எடுத்தேன்.